உங்க தேனிக்கார பொண்ணு ஆடி. இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கம்பத்துக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். கம்பத்துக்கு எதுக்கு போயிட்டு இருக்கோம் நீங்களே சொல்லுங்க பாப்போம். வேற எங்கேயும் இல்லைங்க, சுருளிக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். வாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டிராவல் பண்ணலாம். முருகப்பெருமானுக்கு வள்ளியை திருமணம் செய்து கொடுக்கும்போது அதற்கு சீராக கொடுக்கப்பட்டதுதான் இந்த சுருளிமலை. ஒரு சமயத்தில் சனி பகவான் தேவர்களை பிடிக்க வந்தப்போ முருகப்பெருமான் தேவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது கூட இந்த சுருளிமலையில தாங்க. இந்த சுருளிமலைக்கு வர்றதா பிளான் பண்றவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேங்க. இங்க கார்ல, பைக்ல, பஸ்ல கூட இங்க வரலாங்க. காருக்கு 30 ரூபாயும் பைக்குக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அதே மாதிரி இங்க ஆன்லைன் பேமெண்ட் கிடையாதுங்க. ஏன்னா இங்க ஜியோ நெட்வொர்க் மட்டும்தாங்க கிடைக்கும். அதே மாதிரி வரும்போது உங்க பணத்தை சில்லறையா மாத்தி கொண்டு வந்துருங்க, சரிங்களா? ஃபால்ஸ்ல குளிக்கிறதுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்றாங்க. வெக்கேஷன் டைம்ல ஃபேமிலியோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. செம்ம ஸ்பாட்டுங்க. கேட்ல இருந்து ஃபால்ஸுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து தாங்க போகணும். நடக்க முடியாதவங்களுக்கு தனியாக ஸ்பெஷல் வண்டி விட்டுருக்காங்க. போகிறதுக்கு வரதுக்கு 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கேட்ல இருந்து ஃபால்ஸுக்கு நடந்து போகிற வழி ஃபுல்லாகவே உயரமான மரங்கள் தாங்க இருக்குது. க்ரீனை பேக்ரவுண்டாக வச்சு ரீல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த ஸ்பாட்டு செம்ம பிளேஸுங்க. இந்த ஃபால்ஸில் ஜென்ஸுக்கு லேடிஸுக்குன்னு செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சேஃபாக குளிக்கலாம். அதே மாதிரி லேடிஸ்க்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குங்க. பட் கொஞ்சம் அன்க்ளீனாக இருக்கும். நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும். இந்த அருவியிலேருந்து விழுகிற தண்ணி ரொம்ப தூரத்துலேருந்து விழுலங்க. ஆனால் தலையில் விழுகிற ஒவ்வொரு துளியும் இடி மாதிரி விழுகுங்க. இதையெல்லாம் வார்த்தையில் சொன்னால் உங்களுக்கு புரியாதுங்க. நீங்கள் ஒரு டைம் நேரில் வந்து விசிட் பண்ணி ஃபீல் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அப்படியே கடகடான்னு நம்ம பூத நாராயணன் கோவிலுக்கு வந்துட்டோங்க. இந்த கோவில் வரலாறை இந்த கோவில் பூசாரிக்கிட்ட கேட்போம் வாங்க. 30 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் 18 சித்தர்களும் தெய்வ ரகசியம் பேசும்போது அதை யாரு கேட்டுறக்கூடாதுன்னு நாராயணன் காவலா நின்னாங்களாம். அதனால தான் அவர் பேரு பூத நாராயணன்னு வச்சாங்களாம். இந்த சுருளிமலை ஒரு புனித ஸ்தலமுங்க. கோவில் வரலாறை இந்த கோவில் பூசாரி கிட்ட கேட்போம் வாங்க. கோயில் வரலாறு 500 வருஷம் கூடுதலாக இருக்குது. அதுக்கு முன்னால் உருவானது. இதில் வந்து சுருளி 33 கோடி தேவர்கள் 49,000 ரிஷிமார்கள் ஆண்ட இடம் இது. இந்த இடங்கள் வந்து இதில் வந்து மொட்டை எடுக்கிறது, காது குத்துறது, இது கருமம் கழிக்கிறது எல்லாத்துக்குமே இங்கேதான் வருவாங்க. வந்து நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் வந்து செய்வாங்க. எடுக்க எல்லாம் புண்ணிய ஸ்தலம். இது வந்து பெரிய புண்ணிய ஸ்தலம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வருது. இன்னும் இந்த இடத்துல வந்து மக்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க. ஒத்துழைப்புனா இந்த வர்றாங்க, இந்த சட்ட துணிமணி வாங்கிட்டு வராங்க, அந்த துணிமணி எப்படி ஒதுக்கி போடணும் செய்யணும், அந்த ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால தான் கொஞ்சம் இதாக இருக்கு, பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கு. இது மேலே வந்து கைலாச குகை இருக்கு, அது பூர்வீட்டு இது. அது அந்த கோயில் வந்த பிறகு இந்த கோயில் வந்தது. இந்த பூதநாராயணன் வந்தது. எல்லாமே பேரு வந்ததுன்னா அவரு பூதமா இருந்து வந்ததுனால பூதநாராயணன். ஆமா ஆமா. இது வந்து சுயம்புல் இங்கிருந்தே இருந்தது. இடையில அவங்க வச்சது பூதநாராயணம். ஆமா. அது கைலாச குகையில வந்து சுருளி ஆண்டவர் வந்து முருகந்தே சுருளி ஆண்டவர். அதை வச்சுது எல்லாம் சுருளி தீர்த்தம்னு வந்து பேர் வந்தது. ஆமா ஆமா. அது பிறகு இப்போ பழனி மலையிலேருந்து முருகன் வந்து கைலாச கோயிலுக்கு வந்து போற ஐதீகம் இருக்கு. ஐதீகம் பழைய காலத்துல இருந்து ஐதீகம் இருக்கு. வந்தது போயிட்டே இருக்காரு. நம்ம வந்து கண்ணுக்கு தெரியல. அதாவது அந்த கைலாச கோயில இருந்த சித்தர் வந்து பெரிய ஞானிகள் அவங்கெல்லாம், அந்த காலத்து ஞானிகள் அவங்கெல்லாம். அது வந்து பாரம்பரியமா வந்துகிட்டே இருக்கு. இது வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. இனி வரவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. நம்ம அந்த தீர்த்த தண்ணியில வந்து நம்ம ஏதாவது ஒரு பொருள் போட்டா அது பாறையா மாறுதாங்க? அதெல்லாம் கிடையாது. முந்தி காலத்துல எல்லாமே இருந்துச்சு. இப்ப காலம் மாறணும்னு எல்லாமே மாறிக்கிடுச்சு. ஆமா. என்ன தீர்த்தத்துல வந்து திண்ணறு போட்டு கொடுத்தோம்னா வீட்டுல போய் நம்ம தெளிச்சோம்னா நல்லது. குடும்பத்துக்கு ஒரு உள்ள காத்து கருப்பு சூனியம் என்னென்னமோ செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் தெளிச்சு விட்டு சாமி கும்பிட்டு வீட்டுல வந்து கும்பிட்டாங்கன்னா அவளுக்கு நல்லதா இருக்கும்.
அங்க இருக்க மண்ணே வந்துட்டு விபூதியா நம்ம பூசுறாங்க. பூசலாம். அது புண்ணிய ஸ்தலம். அது ரொம்ப இது பூதநாராயண காட்டில் அவரதே மெயினான ஆளு. இந்த கோயில் எத்தனை வருஷம் பழமையான கோயில்? இப்ப எடுத்துக்கிட்டோம்னா இப்ப 500 வருஷத்துக்கு மேல ஆகும். அதுக்கு முன்னால இருக்கு. ஆனா நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச ஒரு 500 வருஷம் நம்ம கணக்கு தெரியுது. எங்க தாத்தா பாட்டன் அவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, அதுல 500 வருஷம் நமக்கு ஒரு கணக்கு இருக்கு. அதுக்கு முன்னால எத்தனை வருஷம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. முதல்ல ஒரு மரத்துக்கு அடியில இருந்திருக்காரு. அது பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி இப்போ கோயிலை கட்டி இப்ப நல்லா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் எல்லா சலுகையும் செஞ்சு கொடுக்குறாங்க. அதை பத்தி நமக்கு தெரியாது. அது உள்ள இருக்கவங்களுக்கு தெரியும். அது அறநிலைத்துறையில சேர்ந்துருக்கு. இது தனியா அவங்க வச்சிருக்காங்க. இந்த 3 கோயிலும் தனியா வச்சிருக்காங்க. இது வச்சு இப்ப 12 வருஷம் ஆச்சு. இந்த 3 கோயில் வச்சு 12 வருஷம் ஆச்சு. ஐயா உங்க பேர்? ஐயா என் பேர் குமரேசன். ரொம்ப நன்றி ஐயா. இங்க இருக்க தெய்வங்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எந்தெந்த நாட்கள்ல திருவிழா ரொம்ப விசேஷமா கும்பிடுறது? சித்திரை மாசம். சித்திரை மாதத்துக்கு சொல்லி அறிவு. சித்திரை மாதம் நல்லா செலவழிக்க நல்லா தை மாசி செலவழிக்கிறது. தைப்பூசிக்கு நல்லா செலவழிக்கிறது. தைப்பூசிக்கு தை அம்மாவுக்கு அப்படியே பரவாயில்ல. இந்த ஆடி அம்மாவுக்கு நல்லா செலவழிக்கிறது. மற்ற நேரம் இப்படி இருக்கும். இருந்தாலும் இப்போ கருத்தாங்க இந்த 10, 26, 27 விமர்சனமா செய்வோம். இந்த சுருளி மலையில சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, சுருளி வேலப்பர் கோயில் இருக்கு, கோடி லிங்கேஸ்வரர் கோயில் இருக்கு, சுரபி தீர்த்தம் இருக்கு, குகை கோயில்கள் இருக்கு. அது பத்தாதுன்னு இயற்கை சூழல்கள் இருக்கு. இதெல்லாம் தாங்க. அப்படியே நாம் குகை கோயிலுக்கு போயிட்டே இருக்கோங்க. இந்த பாதை ஒரு மலை பாதைங்க. 2 வீலரில் தான் போக முடியும். தனியாக யாரும் வராதிங்க. கூட யாராச்சும் துணைக்கு கூட்டிகிட்டு வாங்க. இங்கே குரங்குகள் நிறையா இருக்குங்க. நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கையில் தேங்காய் வாழைப்பழம் ஏதாச்சும் கொண்டு வந்திருந்தீங்கன்னா அதை குரங்குக்கு கொடுத்துருங்க. இல்லாட்டின்னா அவங்களே நம்மக்கிட்ட டைரெக்டாக வழிப்பறி பண்ணிடுவாங்க. இங்கே நிறையா குகை இருக்குங்க. அதில் விபூதி குகை, கைலாச குகை, பாட்டையா, அஷ்டலிங்க குகை, கிருஷ்ண குகைன்னு நிறையா இருக்குது. நானும் கடகடன்னு நடந்து போயிடலான்னு தான் நினச்சேன். ஆனால் சேட் நியூஸ் என்னன்னா, என்னை கயரை பிடிச்சி மலையேற விட்டுட்டாங்க. இங்கே இருக்க குகையில் ஈரமண் காஞ்சிருச்சுன்னா அது புனித விபூதியாக மாறுகிறதாம். இது ஒரு அதிசயம் தானங்க. சிவனே இங்கே நேரடியாக தவம் செஞ்சதாக சொல்லப்படுதுங்க. பெரும்பாலும் நீங்கள் அந்த ஃபால்ஸில் குளிக்கிறத காட்டிலும் இங்கே இந்த தீர்த்த தண்ணியில் குளிச்சிங்கன்னா தோஷங்கள், செய்வினை கோளாறுகள்னு நீங்கும்னு சொல்கிறாங்க. அப்படியே ரிட்டன் கோடி லிங்கம் கோவிலுக்கு போயிட்டோங்க. கோடி லிங்கேஸ்வரர் திருக்கோவிலின் சிறப்புகள் பற்றி இங்கு உள்ள பூசாரியிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். நமச்சிவாயம். இது தட்சிண கைலாயம் சுருளிமலை அப்படிங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய மலை. இந்த மலையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்களுக்கு எல்லாம் இங்கே தர்ப்பணம் கொடுப்பாங்க. அதனால் சித்தர்களும் முனிவர்களும் இங்கே தவம் இருந்து தியானம் பண்ணக்கூடிய இடம் பண்ணாங்க. அதே மாதிரி இங்கே எங்கேயும் இல்லாத அரிய வகை மூலிகைலாம் இங்கே இருக்குது. இந்த மூலிகை என்ன பண்ணாங்கன்னா, நிறைய மருந்துகள்லாம் பண்ணி நிறையா பேர்த்துக்கு குணப்படுத்தியிருக்காங்க. அப்பேற்பட்ட மலை தான் சுருளி மலை. இங்கே போகர், சித்தர்கள், புலிப்பாணி இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே தவம் இருந்து தியானம் பண்ணி அந்த மூலிகைலாம் சேகரித்து என்ன பண்ணோன்னா, முருகப்பெருமானுடைய பழனி முருகப்பெருமானுடைய உருவத்துக்காண்டி இங்கேருந்து மூலிகையில் பறித்து போயிருக்காங்க. அப்பேற்பட்ட ஸ்தலத்தில் நம்ம இந்த சுருளிமலையில் தட்சிண கைலாயம் ராமேஸ்வரம், காசி ராமேஸ்வரத்துக்கு இணையான இந்த ஸ்தலத்தில் ஒரு கோடி லிங்கத்தை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். இந்தியாவில் வச்சு இது 2வது இடம். முதல் இடத்துல கர்நாடகாவில் கேஜிஎஃப்பில் இருக்குது. அடுத்தபடியாக நம்ம சுருளிமலையில் மிகப்பெரிய வரப்பிரசாதமான இந்த இடத்துல 1 கோடி லிங்கங்களை நம்ம பிரதிஷ்டை பண்ணுறோம். அந்த 1 கோடி லிங்கத்தில் இப்போது லட்சக்கணக்கான லிங்கங்கள் பிரதிஷ்டை ஆகிட்டு இருக்கு. இதில் சகசிராலிங்கம் நிறையா இருக்குது. பெரிய தியான லிங்கம் இருக்குது. 18 சித்தர்கள் இருக்குது. நடராஜர் இருக்கார். இவ்வளவும் வன்னி மரத்துக்கடியில் தான் நம்ம பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். வன்னி மரம் கிட்டத்தட்ட எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஒரு 200 வன்னி மரங்கள் இங்கே.
இருக்கிற இடத்துல ஆமாம், கண்டிப்பாக நவ கிரகங்களுக்கு உள்ள மரங்கள்லாம் விருட்சமெல்லாம் மரம்னு சொல்லக்கூடாது, விருட்சம் இங்கே இருக்குது. அதில் வந்து ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறோம், வர்றவங்கள வேண்டிக்கிட்டு அவங்க ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அவங்க வேண்டுதல் நிறைவேறின பிறகு நீங்கள் உங்கள் கையால் ஒரு லிங்கம் வாங்கி பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அப்படி வைக்கப்படுறது தான் கோடி லிங்கம். ஏன்னா நிறையா கேள்விகள் கேட்பாங்க, சாமி நாங்கள் பிரார்த்தனை பண்ணி வைக்கலாமா பண்ணாமல் வைக்கலாமான்னு. நீங்கள் பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறமா லிங்கம் வாங்கி வைங்கன்னு சொல்கிறோம். இல்லை சாமி எங்களுக்கு எந்த பிரார்த்தனையும் இல்லை, நாங்களும் இந்த தட்சிண கைலாயத்தில் சுருளிமலையில் ஒரு லிங்கம் பிரதிஷ்டை பண்ணுறோம்னா கண்டிப்பாக ஒன்று மட்டுமல்ல, ஒரு நபர் எத்தனை லிங்கம் வேணாலும் பிரதிஷ்டை பண்ணலாம். அந்த வாய்ப்பை இந்த கோயில் நிர்வாகம் கோடிலிங்க தபோவனம் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. தாராளமாக பண்ணலாம். ஒரு தடவை அவங்க வச்சுட்டு போனாங்கன்னா அந்த லிங்கத்துக்கு தொடர்ந்து காலையும் சாயந்தரம் 2 நேரம் நாங்கள் கோயில் சார்பாக வந்து பூஜை புரஸ்காரம் பண்ணுவோம். ஒவ்வொரு வருஷமும் மகா சிவராத்திரி அன்னைக்கு எல்லா லிங்கத்துக்கும் எண்ணெய் காப்பு சாத்தி எல்லாத்துக்கும் பூஜை புரஸ்காரம் பண்ணி மெயினாக வந்து அன்னைக்கு நவவாசான லிங்கத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணி அன்னைக்கு இரவு எல்லாத்துக்கும் அந்த பாலை நம்ம கொடுக்குறோம். அதை பறிக்கலாம், எத்தனையோ வியாதிகள் தீரும். அப்பேற்பட்ட ஸ்தலம் இது. அவங்களும் எல்லோரும் வந்து நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு வாங்க, இந்த கோயிலுடைய இந்த உட்காந்து வந்து ஒரு லிங்கம் வந்து பிரதிஷ்டை பண்ணுங்கள். நீங்களும் அந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நவபாஷான லிங்கம் இந்த ஆலயத்தில் இருக்குது, வந்து தரிசனம் பண்ணி அதில் பாலாபிஷேகமும் உங்கள் கையால் நீங்கள் பண்ணி அந்த பாலை நீங்கள் பருகலாம், எல்லாத்துக்கும் போய் கொடுக்கலாம். சரியா? ரொம்ப நன்றி சிவா. சிவா.